பக்கத்துல நிக்கிற போடா இப்ப உங்க வீட்டுல இது புரியுதா உங்களுக்கு நான் கூஸ்குவா வந்து நின்னு பின்னாடி கூஸ்குவா போ கை வைக்கிற ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கமருதீனுக்கும் துஷாருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. லிட்டரலா சொல்ல போனா அடிச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நேத்து நைட் வந்து கமருதீன் வந்து வெசல் வாஷ் எல்லாம் பண்ணி அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாரு. துஷார் வந்து காலையில வெசல் வாஷ் பண்ண வந்திருக்காரு. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம் தான், ஓகேவா? அப்ப வந்து துஷார் என்ன கேட்டிருக்காருன்னா கமருதீன் கிட்ட, உங்களை இந்த பக்கம் பார்க்கவே முடிய மாட்டேங்குதே, இந்த பக்கமே வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அது கமருதீன் சொன்னாரு, நேத்து நான் என்னோட வேலையெல்லாம் பார்த்து வச்சுதான் போய் படுத்தேன், நீ அப்ப போய் தூங்கிட்டானால உனக்கு தெரியல அப்படின்னாரு. இல்லனா இந்த பக்கம் பார்க்கவே முடியலையேன்னு கேட்டேன் அப்படின்னு வந்து துஷார் சொல்லும் போது, நீ இப்படி கேட்கறது எப்படி தெரியுமா பாருக்கு, நான் வேலையே செய்யல அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் அங்க சண்டையே ஆரம்பிச்சது. துஷார் தான் வந்து இதுக்கு ஆரவே மிச்சாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது நேத்து கமருதீன் எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் படுத்தது, ஏன்னா அவர் போய் தூங்கிட்டாரு. அதனால அதுக்கப்புறமேட்டு நம்ம கமருதீன் என்ன சொல்றாருன்னா, இது உனக்கு வந்து தெரியாது, அதனால நீ பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுன்னு போயிடாரு. உடனே இந்த துஷார் வந்து நம்ம கனி அவர்கள் தான் கேப்டன், கனி கிட்டே அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி கமருதீன் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு, இவர் வந்து இப்படியே இங்கேயே சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்ல நம்ம கனி அவர்கள்கிட்ட. கனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் நேற்று நைட்லாம் வேலை பண்ணாரு, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம கனி அவர்களும் சொல்லிட்டாங்க. அப்ப வந்து துஷார் வந்து நம்ம கமருதீன் கிட்ட வந்து நின்னாப்புல, அப்ப வந்து என் பக்கத்துல நிக்காதே, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் இது பொதுவான பிளேஸ் தான் எல்லாருக்கும், இது வந்து பிக் பாஸ் வீடு, உங்க வீடு ஒன்றும் இல்ல, நான் எங்க வேணாலும் நிப்பேன் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து இங்க அவர் தான் வந்து அவர் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. கமருதீன் பொறுமையா சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பாத்ரூம் போறேன், அங்கேயே வந்துருவேன் அப்படின்னு உடனே வருவேன் அப்படின்ட்டு நம்ம துஷார் சொன்ன உடனே முதுகுல போச்சு தள்ளி விட்டது தப்பு. கமருதீன் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா வந்து முதுகுல தள்ளி விட்டாரு. அதெல்லாம் காண்டான துஷார் என்ன பண்ணிட்டாருன்னா, நேரா நெஞ்சு மேலேயே கை வச்சு அவர் வந்து அடிக்கிற மாதிரி போயிட்டாப்ல. இங்கதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன். இவர் முதுகுல அடிச்சாரு, அவரு நெஞ்சிலேயே அடிச்சிட்டாரு. இதுதான் வந்து அங்க நடந்தது. ஆனா இது கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே வார்னிங் இருக்கும். ஆனா கமருதீன் வந்து உன்ன என்னதான் ட்ரிகர் வந்து துஷார் பண்ணாலும் நீ வந்து அவன் மேல கை வச்சது தப்பு. இன்னொரு வார்த்தை சொன்னாப்புல, அதாவது நீ இதுவே வெளியே இருந்தனா நடக்கிறதே வேற, கண்ணங்கொண்டெல்லாம் பழுத்துட்டு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி த்ரெட்னிங் பண்ணாப்புல. அதாவது நம்ம கமருதீனுக்கு வந்து யாராவது ஒரு ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா அவர் விடுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து மாறிடும். அங்க அதான் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே விஜய் சேதுபதி சார் கட்டுப்படுத்தி இருந்தாருன்னா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இன்னைக்கு இப்போ தள்ளி ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டு மூக்கு வாயெல்லாம் உடச்சிக்கிற அளவுக்கு போயிடுவானுங்க. விஜய்எஸ் இந்த வாட்டி அட்ரஸ் பண்ணுவாருன்றதான் எல்லாரோட கருத்தா இருக்கு. முக்கியமா வந்து மக்கள் எல்லாரும் அதான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நீங்க 2 வாரம் எல்லாரையும் ஃப்ரீயா விட்டது போதும், இதுக்கப்புறமாவது கேள்வி கேளுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு எல்லோ கார்டு இல்ல வார்னிங்காவது வந்து ஆஷா கொடுங்க, அதாவது ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கதா பார்க்க முடிஞ்சது மக்களே. இதுதான் வந்து லைவ்ல நடந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா துஷார். ஆனா அடிக்க பாஞ்சது யாருன்னா கமருதீன். இதுல 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. ட்ரிகர் பண்ணது ஒருத்தர்னா அதுக்கு நீங்க வந்து ரியாக்ட் பண்ணதும் தப்பு தான், அடிக்கிறதுக்கு போனது தப்பு தான். 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் யார் மேல வந்து அதிகமான தப்பு இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.